டேர் இன் கிரைஸ்ட் 7 வசனம் பேசப் போகிறேன். கண்டிப்பாக ஒரு வசனத்தின் மூலியமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கடைசி வரை வசனங்களை கேளுங்கள். உங்களோடு தேவன் பேசுகிற வார்த்தையை கமெண்ட் பண்ணுங்க. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் வசனம் 6. கண்டிப்பாக தேவன் உங்களோடு கூட இருக்கும்போது உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற மனுஷனின் எல்லா கிரியைகளையும் கர்த்தர் அழித்து உங்கள் வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் செய்வார். சோர்ந்து போக வேண்டாம். மனிதனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று வேதம் சொல்கிறது. மனுஷனுக்கு பயப்படுவதை விட்டுவிடுங்கள். ஆண்டவருக்கு பயப்படுங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2ஆம் வசனமாக நாம் பார்க்கிறோம். எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்போது அநேக உபத்திரவங்களை கடந்து அவர்கள் வந்தார்கள். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிசாசின் போராட்டங்கள், இல்லை மனிதனின் போராட்டங்கள், இல்லை கடன் பிரச்சனைகள், வேதனை, வறுமை, தரித்திரம், இவை எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அவைகளில் இருந்து உங்களை மீட்டு கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசமாகிய ரட்சிப்பின் சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கைக்குள் வாழ வைக்கவே கர்த்தர் விரும்புகிறார். அதனால் நீங்கள் கலங்க வேண்டாம். உங்களை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். எப்பொழுதும் அவர் உங்களை கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் யோசுவாவோடு சொன்ன தேவன் உங்களோடும் கூட சொல்லுகிறார். 3வது வசனமாக நாம் பார்க்கிறோம். நம் வாழ்க்கையில் அநேக நேரங்கள் நாம் ஒன்று செய்ய நினைத்தால் அது தடையாகவே இருந்து கொண்டு இருக்கிறது. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். நம் வாழ்க்கையின் விடுதலை பெற்றுவிடக்கூடாது, சமாதானத்தை பெற்றுவிடக்கூடாது, ஆசீர்வாதங்களை பெற்றுவிடக்கூடாது என்று அநேக தடைகளை பிசாசானவன் கொண்டு வரலாம். அல்லது நாம் செய்யும் தவறுகள் நிமித்தமாய் நம் வாழ்க்கையில் அநேக தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தடைகளை நீக்கி போட உங்களுக்கு முன்பாக செல்கிறார். கோணலானவைகளை என் தேவன் செவ்வையாக்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். மலைகளை பெயர்க்கத்தக்க வல்லமை உள்ளவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு முன்பாக சென்று எல்லா பர்வதங்களையும் அவர் சமபூமியாக்குவார். உங்களை கர்த்தர் முத்திரை மோதிரமாய் மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். 4வது வசனமாக பார்க்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும். அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டார் என்ற வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையில் வருகிற ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றும் தேவனால் வருகிறதாய் அது இருக்க வேண்டும். அப்பொழுது உங்கள் வீடு, உங்கள் குடும்பம், நீங்கள் செய்கிற தொழில், இவைகளில் எப்பொழுதும் ஒரு ஆசீர்வாதம் என்றால் ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், பதட்டம் இல்லாமல் சமாதானமாக இருக்க, சந்தோஷமாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாலே ஒரு ப்ளசன்ட் மைண்ட் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்குவார். காரணம், என் சமூகம் உன்னோடு கூட இருக்கிறது, உனக்கு முன்பாக செல்கிறது என்ற வார்த்தையின்படி தேவ பிரசன்னத்தினால் உங்கள் குடும்பம் நிறைந்திருக்கும், உங்கள் வீடு நிறைந்திருக்கும், உங்கள் வாழ்க்கை நிறைந்திருக்கும். அது நிமித்தமாய் அநேகருக்கு அது ஆசீர்வாதமாய் மாறக்கூடிய சூழ்நிலையை கர்த்தர் உண்டு பண்ணுவார். 5வது வசனமாக பார்க்கிறோம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை
ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இப்போ இருக்கிற சூழ்நிலையை காட்டிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலும் இப்போ பல மடங்கு 1000 மடங்கு, குறிப்பாக ஈசாக்கு விதைத்த போது எப்படி ஒரு 100 மடங்கு பலனை அவர் பெற்றுக்கொண்டாரோ, அதே பிரகாரமாய் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களும் மாறி ஆசீர்வாதத்தின் எல்லைகளை கர்த்தர் நீர் விரிவாக்குவதற்காய் நன்றி. பரபசந்து உரியாந்தரப்பா. ஒரு சிலர் என்னோடு கூட கர்த்தர் பேசுகிறார். நிச்சயமாய் கர்த்தர் என் எல்லைகளை பெரிதாக்கி நான் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். ஒன்றுமில்லை என்னிடம், நானும் கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு கூட கேட்கிற உங்களை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். 6வது வசனமாக பார்க்கிறோம், உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். ஆமென். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்தபோது நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றி திரிந்தார். ஆமென். அவர் மரித்து 3 நாள் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தபோது கூட அவர் மீண்டுமாய் பரலோகத்திற்கு ஏறி போகும்போது, நான் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்ற, எப்பொழுதும் அவரை விசுவாசிக்கிற ஜனங்கள் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர்களுக்காகவே அவருடைய இருதயம் நோக்கமாய் இருந்தது. அவருடைய வாஞ்சை, அவருடைய சிந்தை எப்பொழுதும் விசுவாசிகளை குறித்தே அவர் யோசித்து கொண்டிருந்தார், வாழ்ந்தார். அதற்காக தான் அவர் சொல்கிறார், நான் உங்களுக்காய் காத்திருப்பேன், நான் உங்களுக்காய் மீண்டும் எழுந்து வருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணின தேவன் உயிரோடு கூட எழுந்து வந்து இன்று நம்மோடு கூட அவர் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். 7வது வசனமாக, கடைசி வசனமாக நாம் பார்க்கிறோம், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். தாவீதின் வாழ்க்கையில் பார்க்கிறோம், அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், கண்ணீர்கள், துயரங்கள் வந்தாலும் நன்மை செய்தவர்கள் அவருக்கு விரோதமாக எழும்பின போதும் அவர் எப்பொழுதும் ஜெபித்து வெற்றி பெறுகிற ஒரு தெய்வ மனிதனாக இருந்தார். எல்லாவற்றிற்கும் தேவனிடத்தில் அவர் ஜெபத்தை மேற்கொண்டு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் என்று எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவவே சார்ந்து வாழ்கிற ஒரு ஜெப வாழ்க்கை நிறைந்த ஒரு தேவ மனிதனாக தாவீது இருந்தார். நீங்களும் அப்படிதான் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், நன்றியோடு ஸ்தோத்திரத்தோடு தெரியப்படுத்துங்கள்.